ஒரு காலர். ஹலோ சார், வணக்கங்க சார். நான் மணி பேசுகிறேங்க சார், சேலத்துலறது. மணி சொல்லுங்கள் சார், எனக்கு வயசு 24 ஆகுதுங்க சார். சரிங்க, நான் 2 கேள்வி சொல்கிறேங்க சார். சொல்லுங்கள். சார், நான் இப்போ ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆன்ட்டிக்கோட செக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேங்க சார். சரி, ஒரு 1 ஹவருக்கு வச்சுட்டு அப்புறம் நான் திரும்பி வந்துட்டேங்க சார். அப்புறம் காலையில் காரி எச்சு துப்புனா ரத்தமாக வந்துச்சுங்க சார். சரிங்க. அப்புறம் 2வது கேள்வி என்ன? 2வது கேள்விங்க சார், வயிற்று புண்ணுலேருந்து எய்ட்ஸ் வருமா சார்? வயிற்று புண்ணு உங்களுக்கு இருந்தால் எய்ட்ஸ் வருமானு கேட்குறீங்களா? ஆமாங்க சார். ஏன், எப்படி வரும்? இல்லைங்க சார், அதான் நான் அப்போ ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி செக்ஸ் பண்ணி இந்த மாதிரி காரிக்கு போனால் எச்சில் ரத்தமாக வந்துச்சு. அது ஒரு பயமாகவே இப்போ அப்போ இல்லைங்க சார். இப்போ ஒரு கொஞ்சம் எனக்கு ட்ரிங்க் பழக்கம் இருக்குதுங்க சார். முதல்லங்க பல்வேறு அந்த பழைய விஷயங்களை மறந்துடுங்க. இப்போ கவலைப்படாதீங்க. இப்போ இடையில ஹெச்ஐவி டெஸ்ட்லாம் பண்ணி நெகட்டிவ்னு வந்திருக்கும் இல்லையா? நான் இன்னும் அந்த டெஸ்ட்டெல்லாம் பண்ணலைங்க சார். சரி, அந்த ஆன்ட்டியோட பண்ணும்போது காண்டமாவது போட்டிருந்தீங்களா? இல்லை சார். சரி, இனிமேல் யார் கூட செக்ஸ் பண்ணாதீங்க. பண்ணிங்கன்னா குறைந்தபட்சம் ஆணுரை அணியுங்க. ஓகேங்க சார். 1 டெஸ்ட் எடுங்க. ஹெச்ஐவியெல்லாம் இருக்காது. முதல்ல நெகட்டிவ்னு வந்துச்சுன்னா உங்களுக்கு பயம் போயிடும். நம்பர் 2, சரிங்க சார். அல்சர் இருக்குது, அப்புறம் ஏன் ஆல்கஹாலை ஊற்றுறீங்க அதுக்குள்ள? இல்லை சார், இப்போ ஒரு 1 மந்த்தாக அதை விட்டுட்டேங்க சார். சரிங்க, ரைட்டு. அப்புறம் இன்னொன்றுங்க சார், கொஞ்ச நாளாகவே கொஞ்சம் கைப்பழக்கம் இருக்குதுங்க சார். அது இப்போ ஃபஸ்ட்டுலாம் சார் ஒரு 6 மினிட்ஸ் 5 மினிட்ஸுக்கு ரன்னிங் ஆகுங்க சார். இப்போ வந்து ஒரு 2 மினிட்ஸ்லேயே வந்துடுதுங்க சார். 2-3 விஷயங்களை தெரிஞ்சுக்கங்க. ஒன்று நீங்கள் ஆல்கஹால் சாப்பிட்றது, ஆன்ட்டியோட செக்ஸ் பண்ணுறது தான் தப்பே தவிர, சுய இன்பம் பண்ணுறது ஒரு இயல்பான விஷயம். அது தப்பு இல்லை. முதல்ல அது தெரிஞ்சுக்கோங்க. சயின்ஸ் என்ன சொல்லுதோ அதை தாங்க நம்ம ஏற்றுக்கணும். நாம் என்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் செஞ்சிட்ருக்கோம். சரிங்க சார். ஓகேங்க சார். 1. 2வது சொல்லுங்கள், நீ நேரம் குறையுதுன்றீங்க. அதாவதுங்க, நாளாக நீங்கள் வேகமாக சுய இன்பம் பண்ண கற்றுக்குவீங்க. அதாவதுங்க, ஒரு வேலையில் புதுசாக இன்றைக்கி போய் சேர்றீங்க. அந்த வேலையை செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதே ஒரு 5 வருஷம் கழிச்சா கிடன்னு அந்த 5 நிமிஷத்து 10 நிமிஷத்தில் அந்த வேலையை முடிச்சிடுவீங்க வேகமாக. அந்த மாதிரி சுய இன்பமும் வேகமாக பண்ணி விந்து எந்த மாதிரி பண்ணால் விந்து சீக்கிரம் வரும் அப்படின்னு டெக்னிக் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அதனால் சீக்கிரமாகவே விந்து வெளியேறது இயல்பானது தான். அது ஒன்றும் தவறல்ல, கவலைப்பட வேண்டாம். ஒரு காலர். ஹலோ ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம் பேசுகிறேன் சார். சார் சொல்லுங்கள். சார், ஒன்றும் இல்லை, எனக்கு மேரேஜ் ஆகி 7 இயர்ஸ் ஆயிடுச்சு சார். ஒரு பையன் இருக்கான். சரி, ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. பட் இப்போ வந்து செக்ஸ் பண்ணும்போது சில டைமில் நார்மலாக இருக்குது, சில டைம் ஒய்ஃப் வந்து ஆணூருக்கு ப்ளே பண்ணால் தான் வந்து அது டெம்பர் ஆகுது. என்ன வயசு உங்களுக்கு சொன்னீங்க? எனக்கு வயசு வந்து 34 வருது சார். 34. சரிங்க, சொல்லுங்கள். ஆமாம், அது சில டைம் அது ஒய்ஃப் வந்து ப்ளே பண்ணால் தான் அது வந்து டெம்பர் ஆகுது. பட் சில டைமில் ஆட்டோமேட்டிக்காக ஆகுது, நோ ப்ராப்ளம். சில டைமில் இது ப்ளே பண்ணாலும் ஆக மாட்டேங்குது. டெஸ்ட் பண்ணி அவங்க இது பாடியை பார்த்த கூட அதுக்கு பிறகு தான் ஆகுது. இது வந்து நார்மலாக இல்லை ஏதாவது ப்ராப்ளமா சார்? ஒன்றும் இல்லைங்க. உங்கள் மனைவி கை வச்சு தூண்டி வாய் வச்சு தூண்டினா தான் விரை போகிறதுனா ஒன்றும் தப்பு இல்லை. சில நேரங்களில் தூண்டுதல் தேவைப்படும். பெரும்பாலான பெண்கள் இதை பண்ணுறதில்ல. கணவருக்கு வந்து தூண்டணும். அது ஒரு நல்ல விஷயம் கூட. இந்த நிகழ்ச்சியிலே நம்ம அதை தான் சொல்ல வந்தோம். பெண்கள் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, ஆண்களை சரியாகவே தூண்டுறதில்ல, செக்ஸ் பண்ணுறதில்ல, ஒரு முன்னெடுப்பும் பண்ணுறதில்ல. இது 2யுமே பெண்கள் பண்ணலாம். அது நல்லது, தாம்பத்திய உறவுக்கு நல்லது. அதனால் செக்ஸ் வந்து உங்கள் மனைவி தூண்டுனா விரப்பு வர்றதுன்றது ஒன்றும் தப்பான விஷயம் இல்லை, கவலைப்பட வேண்டாம்.